ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பில்டிங்கோட ஏரியா மட்டும் 960 ஸ்கொயர் ஃபீட்டு, அது போக ஸ்டேர் கேஸ் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு, போர்ட்டிகோ வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வருது. மொத்தம் வந்து ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த சைட்டோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சைடு வந்து 50 அடி இருக்குது, இந்த சைடு வந்து 26 அடி இருக்குது. ஸோ பின்னாடி வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் வந்து கொடுத்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ரோட் ஃபேஸிங் வந்து இந்த இடத்துல வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரோட் ஃபேஸிங் இருக்குது. பட் கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் நார்த் ஃபேஸிங்கில் தான் வந்து ஹவுஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து ஒரு டாக்டு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸுக்கு அடியில் வந்து ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் வச்சு இங்கே முன்னாடி வந்து ஒரு சின்ன போர்ட்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட்டிகோலேருந்து மெயின் டோர் இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் எப்போவுமே வந்து சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து சவுத்து, இது வந்து ஈஸ்ட்டு. ஸோ சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து ஒரு டோர் வச்சு ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு இங்கே அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு அட்டாச்சு டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 11 அடி 6 இன்ச்சுக்கு 16 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து 17 அடி 9 இன்ச்சுக்கு 15 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து முன்னாடி வராண்டா வந்து ஒரு சின்ன போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்ட்டிகோ வந்து 6 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸ்லையும், அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து 12 அடிக்கு 10 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூம் வந்து 11 அடி 6 இன்ச்சுக்கு 14 அடி 10 இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது காமன் டாய்லெட்டு 8 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ இது வந்து 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சன் வந்து 12 அடி 3 இன்ச்சுக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ, வெஸ்ட் சைடில் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கும் வந்து வெஸ்ட் சைடில் வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஹாலுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.